ரமேஷ், அதாவது தெளிவு இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தெளிவு தேவையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, தெளிவு இன்னும் தேவை. எதில்? இது வந்து அவங்களுக்கு தெளிவு வந்துருச்சு. இது வந்து முடிவு கிடையாது. அகில இந்திய தலைமை கடைசியாக முடிவெடுக்கும். இதே கிரீஷ் சோடங்கிறவர்கள் அக்டோபர் மாதமா செப்டம்பர் நெல்லையில் ஒரு கூட்டத்தில் 117 எங்களுடைய இலக்குன்னு சொன்னார். எத்தனை? அது தொண்டர்கள் 117 இலக்கு. அதுக்கப்புறம் அவருடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் இவர் ராஜேஷ்குமார் அவர்கள் 70ன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர் 70ன்னு சொன்னாங்க. அதே போல கிரீஷ் சோடங்கிறவர்கள் ஐவர் குழு போய் முதலமைச்சரை சந்தித்து விட்டு வெளியில வந்து எங்களுக்கு அதிகமான சீட்டு, ஆட்சியில் பங்கு, நாங்களும் அதிகாரத்தில் அமர வேண்டும், நாங்களும் வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை எங்களுடைய குழு தயாரித்துக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய தேர்தல் அறிக்கை மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்று இப்பதான் கடந்த ஒரு 22ஆம் தேதி தான் சொன்னாங்க. அதற்குள் நடைபெற்ற அரசியல் சலசலப்பு அதை நீங்க சாவகாசமாக இழுத்துக்கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக அதை விரைவாக முடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பீகார்ல தொடர்ந்து நீங்க சொன்னதுனால அதை நான் திருப்பி நினைவூட்டுறேன். இன்னைக்கு நடந்தது தான். 38 சீட்டு காங்கிரஸ் கேட்டிருக்கு, 3 அமைச்சர் பதவிகள் கேட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. செய்தி எழுதுறவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, நாங்க அதை மாதிரிலாம் கேட்கல அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு கிரீஷ் சோடங்கர். நான் மீண்டும் சொல்றேன், செய்தியாளர்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்றாரு இல்லையா? காத்து புகாத இடத்தில் கூட பத்திரிகையாளர்கள் வந்து செய்திகளை சேகரிப்பார்கள் என்று செய்தி இருக்குல்ல. அப்ப அது எப்படி புகை, இந்த நெருப்பு இல்லாமல் எப்படி புகை வெளியில வருது? செய்தி இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு செய்தி வெளியில் கசிந்ததனால தான் வதந்தின்னு அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டு சார். வதந்தி என்பது இன்றைக்கு சொல்லுகிறாங்க, தேர்தல் காலகட்டம் நெருங்கி இருக்கின்றதுனால இன்னைக்கு அதை வந்து என்ன ஜோதிமணியினுடைய பிரச்சனை தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க வந்து இன்றைக்கு கூட்டல் கழித்தல் கணக்குகளை தான் பாக்குறீங்க. நீங்க மக்களுடைய பிரச்சனைகளை இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் சந்திக்கவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையை நோக்கி செல்லுகிறது, நான் அதற்காக மனக்குமரல் அடைகிறேன் என்று அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அதெல்லாம் காங்கிரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. சரி, காங்கிரஸ் நிக்கிறாங்களே, வருத்தமா இருக்கு. இன்னும் நிறைய சொல்லலாம். சொல்ற வதந்தி தானே, என்ன வேணா சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்ல. இது வதந்தி இல்லைங்க. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் போட்ட ட்வீட்டை நீங்க சொல்றீங்க, நான் மறுக்கல. நான் கேட்பது அவங்க சொல்றது வந்து காங்கிரஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை. காங்கிரஸும் திமுகவும் பரஸ்பர கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்தியா கூட்டணி வலுவா இருக்கு, நாங்க வந்து இணைந்து வந்து சந்திக்க போறோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படின்றத தெளிவுபடுத்துறார். இதெல்லாம் வதந்தின்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். நாங்க எப்ப சொன்ன விஜய் கூட பேசுறோம்னு இதை விட கேட்டகரிகளை என்ன சொல்ல முடியும்? இது மேல எங்களை எதிர்த்து காத்திருக்காதீங்கன்னு வந்து இணைய வதந்தி என்று சொன்னா, நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி மீது குறைந்தபட்சம் புகார் தெரிவித்தார் இல்லையா? போன வாரமே யாரு செல்வ பெருந்தகை அவர்கள் போய் புகார் தெரிவித்தாங்க. அவர் மீது குறைந்தபட்சம் ஒரு அகில இந்திய நோட்டீஸ், ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாமே சார். நீங்க எதற்கு ராகுல் காந்தி அழைக்காத கூட்டத்துக்கு சசி தரூர் போனதுக்கே நோட்டீஸ் அனுப்பல சார்? நீங்க வந்து சார் இன்னைக்கு வந்து சசி தரூரோடுங்க, இன்னைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டம், இன்னைக்கு இங்க நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. நீங்க தொண்டர்கள் ஏன் தாவேக்காவை விரும்புறாங்கன்னு சொன்னா அது ஒரு காரணம் இருக்கு. தொண்டர்கள் மட்டும் விடுங்க, நீங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அவர்களை விரும்புறாராம். ஏன்னா கேரளாவில் நீங்க வந்து தாவேக்காவுக்கு விஜய்க்கு அதிகமான வாக்கு இருக்கு, பாண்டிச்சேரியில் தாவேக்காவுக்கு விஜய்க்கு அதிகமான வாக்கு இருக்கு, தமிழ்நாட்டில் வாக்கு இருக்கு, நாம் எளிதில் 3 மாநிலங்களை கைப்பற்றி விடலாம் என்று இன்றைக்கு அகில இந்திய தலைமை நினைப்பதாக ஒரு கருத்து அதுவும் உலவுகிறது. இப்ப அதையும் வதந்தி. 10 வருஷம் வந்து லெஃப்ட் கவர்மெண்ட் இருக்குது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறத தாண்டி விஜய் வந்து தான் நம்மளை காப்பாற்றணும்னு காங்கிரஸ் நினைக்குதா? காங்கிரஸ் தலைமை நினைக்கிறது. ரமேஷ் சென்னிதாலாவும் கேசி வேணுகோபால் நினைக்கிறாங்க. கேசி வேணுகோபாலை நினைக்கிறான்னு சொல்லி தான் ஒரு பத்திரிகையில இதை எழுதிருந்தாங்க. தலையங்கமே அதுக்கு அவர் பதில் சொல்றாங்க. கேரளா பாலிடிக்ஸே வேற சார்ங்க, சினிமா அரசியல் ஒத்து வர சார்ங்க. அவங்க வந்து ஃபுல்லி கேடர் பேஸ் பாலிடிக்ஸ், இடதுசாரிகள் காங்கிரஸ் தான். சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். அதுக்கு ரமேஷ் சென்னிதாலாவோ இல்ல கேசி வேணுகோபால் நினைக்கிறோம், நீங்களும் கூட இன்னும் அதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நேத்து வரைக்கும் விஜய்க்கு அழைப்பு விடுத்துட்டு தான் வந்து தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய 90% தொண்டர்களுடைய எண்ணம் அதுவாக இருக்கிறது. நீங்க சோசியல் மீடியாவில் போய் பாருங்க. காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸுடைய தொண்டர்கள். நான் இன்னொன்னு சொல்லட்டுங்களா? தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி 1996 பிரிஞ்சு வந்ததோ அதே போல காங்கிரஸ்ல இருந்து கூட ஒரு சிலர் வெளியில் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏனென்றால் அங்கே தாவேக்காவை காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்புறாங்க. நீங்க 1996 நீங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நரசிம்மராவ் அவர்களும் மேலிடத்தில் பேசிட்டாங்க. ஆனா தொண்டர்களுடைய எதிர்ப்பு வேறு விதமாக இருந்தது. உண்மை. அதே அதே போல இங்க நீங்க மேலிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இங்க தொண்டர்களுடைய மனநிலை வேறு விதமாக இருக்கிறது. சரி சார், இப்ப காங்கிரஸோட அவங்க போகணுமா இல்ல அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், ஏன் இன்னும் அதிமுக இருக்கக்கூடிய சிலர் வந்து கேட்பது போல விஜய் வந்து உங்க கூட்டணிக்கு வரணுமா இல்ல காங்கிரஸோட போகணுமா? சார் அதை நாங்க சொல்லல, அவரவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் பத்திரிகை சொல்லுது. பேட்டியா வந்து தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் தான் கொடுத்தாங்க. நாங்க அழைப்பு கொடுத்திருப்போம், அது வேற. நாங்க பாஜக அழைப்பு கொடுத்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிஃபர் பண்ணாலும் பண்ணுவாரு, பாஜக இருக்கக்கூடிய இடத்துக்கு எங்க கிட்ட வர மாட்டாருன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்ல சார். அழைப்பு கொடுக்கிறது பாஜகவும் அழைப்பு கொடுத்திருக்கு, தமாகவும் அழைப்பு கொடுத்திருக்கு. ஆனால் எங்களுடைய அழைப்பை அவர் வந்து கன்சிடர் பண்ணல.
அது அப்படியே பண்ணல. இருக்கு, ஏன்? கன்சிடர் பண்ணல, அது அப்படியே இருக்கு. ஆனால் அதே வேளையில் பிரவீன் சக்கரவர்த்தி நீங்க வந்து சந்திச்சு வந்தாரு. அவர் அதையும் விட திமுக மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அதிகப்படியாக சொன்னார். அதற்கு என்ன விளக்கம் சொன்னீங்க? நீங்க வந்து பஞ்சாபும் ஹரியானாவுக்கும் பிறகு கடனுடைய வட்டியை அடைக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு போனார். அதற்கு ப. சிதம்பரம் மேலோட்டமாக சொல்லுகிறார், அந்த உள்ள புந்து ஒரு புள்ளி விவரமாக சொல்லுவார் இல்லையா நிதியமைச்சர், அதை கூட சொல்லவில்லை. இல்ல அவர் அதுக்கப்புறம் அந்த ஒப்பீடே தவறு, பிழையானதுன்னு அவர் சொல்லிட்டாரு. UPI விட அதிக கடன் சுமை கிட்டத்தட்ட சார், அந்த 2 ஒப்பீடை மடங்கு விட இருக்கிறது என்று அந்த சொல்லிட்டார். ஒப்பீட்டுக்கு அப்புறம் சல்மான் சோஷன் மூத்த காங்கிரஸ் தலைவர் ஒரு பெரிய கட்டுரை ஹிந்துவில் எழுதிட்டார், ஏன் அந்த ஒப்பீடே தவறு அப்படின்னு. சிதம்பரம் அவர்கள் அந்த ஒப்பீடே ஒரு பிழையானதுன்றதையும் அவர் விளக்கிட்டார். ஒப்பீடு பிழையானது சார். அவர் சார், சொன்னதற்கான அந்த காரணம் அவரை கடன் அளவெல்லாம் அப்புறம் பேசுவோம், அது இன்னொரு டிபேட். அவரை மறுத்து உங்களை மறுத்துட்டு காங்கிரஸோட போறதுக்கு கூட தயாரா இருக்காரு விஜய். ஆனா நீங்க கூப்பிடுற உங்களோட கூட்டணிக்கு என்டிஏ வர மாட்டார். காங்கிரஸ் விரும்புகிறது. இன்னும் விஜய் வந்து அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் விரும்புவதாக இன்றைக்கு பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ஏசியமாக ஒரு கணக்கு சொல்றேன். 70 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதியும் 10 அமைச்சர்களும் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் 2029 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசி முடித்து விட்டதாக கூட ஒரு வதந்தி இருக்கு. யாரு, விஜயா? ஆமா, காங்கிரஸோட பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதாக ஒரு வதந்தி. அப்ப நீங்க இதே கூப்பிடுறீங்களே, பத்திரிகை நீங்க தான். கூப்பிடுறீங்களே, நீங்க எவ்வளவு இதே கொடுக்குறீங்க? பத்திரிகை சார், நாங்க அந்த மாதிரி தொகுதி பேரமோ எதுவும் பேசல, அழைப்பு கொடுத்து விட்டுருக்கோம், அவ்வளவுதான். வந்தால் ஆமா, அதிமுகவோடு தாவேகா சேர்ந்தா பலம், இங்க திமுக வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.